கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல. என்னம்மா சொல்லு. பேடு கட்ட முடியல. தூக்கம் தான் சொன்னல, வா கட்டிலுக்கு வா, தூங்க வைக்கவா? வேண்டாம், நான் இங்கே படுத்துருக்கேன் அப்படி கொஞ்ச நேரம். பேசலையா அப்படியேட்டா உங்கள் அண்ணட்டெல்லாம்? படுத்துட்டே பேசுகிறேன். ம் சரி படு. சொல்லுடா, துறை லைனில் இருக்கோம் பாரு. சரிடா சரி. கீழே விழுந்துடாத, இங்கே நவுண்டு படு. விழ மாட்டேன், நீங்கள் பிடிச்சிருக்கீல்ல. கம்ஃபர்டபுளாக இருக்கா? வரியா? கட்டிலுக்கு வா, படுவா. போமா, மேட்டில் படுத்துக்காவா? வேண்டாம், நீங்கள் பேசுகிறீங்கல்ல. பாப்பாட்ட போனால் பாப்பா டிஸ்டர்ப் ஆயிடுவா. தூங்கட்டும், பரப்போம், பேசி முடிங்க. ஏன்னா பிரியா எப்படி இருக்கேன்? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோண்ணா. நீ எப்படி இருக்க? மைனி 2 பேரும் அண்ணன் எப்படி இருக்கான்? நாங்களும் நல்லா இருக்கோம். குட்டி பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். காலேஜ் போயிட்டு வந்தியா? ஆமாண்ணா போனேன். சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நான் மைனி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? அவங்க சத்தத்தையே காணும். நாங்கள் இங்கே தாண்டி இருக்கோம். எப்படி இருக்கேன்? காலேஜ் எப்படி போச்சு? இவ்வளோ தடவை பேசாமல் வந்து ஏக்கடி இங்கே அண்ணெல்லாம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. லூஸு. சாமி பண்ணிங்க. தம்பி என்ன பண்ணுறான்? பிரியா தம்பி தூங்கிட்டு இருக்கேன். நானே அவங்க அண்ணங்கிட்ட தான் இருக்கேன். பேசுகிறேன் எல்லாம் அண்ணங்கிட்ட, அதான் நான் கேட்டுட்ருக்கேன். நீ எப்படி இருக்கேன்? சாப்பிட்டியா? ஆமாம், நான் சாப்பிட்டேன். மைனி நீங்களாம் எப்போ வருவீங்க? குடி தம்பி பார்க்கணும். பார்க்கணுமா? வந்துடும். நாங்கள் வந்த அன்னைக்கு நீ வந்துடுவே எப்படி? என்னைக்கு வரீங்கன்னு சொல்லு, நான் முத நாளே வந்துடுவேன். உன் மாமியார் சரின்னு சொல்லிட்டியா? மைனி நான் உங்கள் தம்பிகிட்ட சொல்லிட்டேன், அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள சொல்லிட்டானா? சரிண்ணே. ஆமாண்ணா, நான் இப்போ சொல்லிட்டே இருந்தேன். இந்த தடவை கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, நீங்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, சரி வருத்தப்படாத அப்படி சொன்னாங்க. அதான் எங்கள் அண்ணன் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, டைம் பாஸ் ஆயிரும்னு சொன்னேன். சரி என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. சரி சரி. மறுநாள் காலேஜ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவேல, வந்தோடனே மச்சானை கூட வர சொல்லுவோம். வேண்டாண்ணா, நான் பஸ்ஸில் வந்துடுவேன். சரியா? மச்சனை மட்டும் ஏன் அழைக்கிய? சுனிலை மட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லணும்ண்ணா கூப்பிட்றதுக்கு. இன்னும் பேசலையா சுனில் வந்துட்டேன்? அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு எப்படி இருக்குன்னு கேட்டான், அதோட சரி. அதுக்கப்புறம் இன்னும் பேசலை. மாப்பிள்ளைட்ட பேசுவானா? அவங்கக்கிட்ட பேசுவான் ஃபோன் பண்ணி. அவங்க சொல்லுவாங்க சுனில்கிட்ட பேசணுன்ட்டு. சரி நீ கால் பண்ணி பாரு, நாங்களும் சொல்லுவோம். நீ கால் பண்ணி பாரு, அவன் பேசுனா என்னன்னு பார்ப்போண்ணா. சரிண்ணா. பெரியண்ணே கால் பண்ணானா? நான் வந்து இன்னைக்கு கால் பண்ணவே இல்லை எனக்கு. அந்த எருமை லைனில் தான் இருக்குது. அப்போ இன்னொன்று இருக்குது அண்ணனா. மைனி 2 பேரும் நினச்சேன் யாராச்சும் தருப்பாங்கன்னு. இங்கே தானடி இருக்கும். உங்கள் அண்ணன் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் இதுக்கு மறுபடியும் வரணும். இப்போ அண்ணன் பேசாமே இருக்கான், என்னாச்சு? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ண்ணா, அதான் அமைதியாக கேட்டுட்ருக்கான் எருமை. ஏன்னா சொல்லு பிரியா, எப்படி இருக்கேன்? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். மைனி பாப்பா எப்படி இருக்காங்க? மைண்ட் நல்லா தான் இருக்காங்க. நான் தான் என்னாச்சுண்ணா? அவனுக்கு வேறு வேலை இல்லை, என் தங்கச்சி குறை சொல்லாட்ட அவனுக்கு இருக்க முடியுது. இவனுக்குலாம் அற காணாதுடா. இருக்கும்போது அவனுக்கு குறை சொல்லணும், அப்புறம் இல்லாதப்போ நம்மளை போட்டு நோண்டுவான். வேறு எதுக்கு எருமையில 2 பேர் இருக்கிய? அதுக்கு தான். ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். மைனி என்கிட்ட வந்துட்டலங்க. ஆமாம், அம்மா சொன்னாங்க. என்ன பண்ணுறா? ஏன்னா அங்கே வந்தா திடீர்னு? சொல்லையா வேணும் உங்கள் மைனி கறிக்கு? நான் இல்லைன்னா தான் இருக்க முடியாது அவளுக்கு. 40 நாள் தாண்டிட்டு இனிமேல் இருக்குமா காலு? அதான் நீனு ஒரு வாரத்தில் வந்துடுவலண்ணா கொடைக்கு. அதான் தெரியாமையா இருக்குது, இருந்தாலும் அவளுக்கு பொறுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறா மைனி? பாரு உன் மைனி என்ன செய்தான்னு. என்ன பண்ணுறா? படுத்துருக்கலா? தூங்கி செய்தா? தூங்கலை, படுத்துருக்கேன். நந்தினி மைனி என்ன பண்ணுற? சும்மா படுத்துருக்கேன் பிரியா. காலேஜ் போயிட்டு வந்தியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். தூக்கம் வந்து அவ்வளோ போய் தூங்க வேண்டியதானே கடல. ஏன் இப்படி படுத்துருக்க? சும்மா தான் மாமாட்ட படுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன் மாமா மடியில். சரி தாண்டி, அதுக்கே சோஃபாவில் படுத்துருக்கேன். இப்படி படுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்குல்ல, நானும் மாமாட்ட பேசிகிட்ருப்பேன். அப்புறம் பாப்பா அங்கே உள்ள தூங்கிட்டுருக்கேன், முழிச்சிருவல்ல, அதான் தூங்கும்போது உள்ள போய்க்கலான்ட்டு இங்கே உட்காந்துருக்கோம். மாமா கூட ஆஃபீஸ்க்கே போனால, இங்கே தனியாக வச்சுட்டு போகல மாமா. கூப்பிட்டு போச்சா, அங்கே சேர்லேயே இருந்தது ஒரு மாதிரியாகவே இருக்குது பிரியா. அதான் படுத்துருக்கேன். உடம்பு தான் இன்னும் சரியாகலாம். அப்புறம் ஏன் நீ அவ்வளோ தூரத்து போகிற பாப்பாவை வச்சுக்கிட்டு? அண்ணன் தான் ஒரு வாரத்தில் வந்துடுவான்ல, அப்புறம் என்ன? வரும், எனக்கு மாமா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். பாப்படா எங்கே தூங்குதாலோ? ஆமாம், இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாம் தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்கல்ல, அதான் மேடம் இப்போ டயர்டில் கொஞ்சம் தூங்குறாங்க. சாப்பாடு நீ என்ன பண்ணிகிட்ருக்கேங்க? வேலை செஞ்சிட்ருக்கேன்? இல்லை, நான் வேலை செய்யலை. மாமா என்ன வேலை செய்ய விடல. இங்கே ஆள் இருக்காங்க, அவங்க பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காதா? போய் தான். சரிடி, உங்கள் அண்ணனை பற்றி தான் தெரியுமில்ல, செய்ய விடுமா?
சரி கவனமாக இரு. நீங்கள் எனக்கு வரியா? தெரிலையா மாமா ஒன்று சொல்லலையா? மாமாட்ட கேளு. நம்ம டிக்கெட் போட்டிங்களா? நம்மளுக்கு எப்போ போகிறோம்? நாங்கள் முதல் நாள் வந்துடுவோம் பிரியா. அவனுக்கு 2 பேரும் எங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்துடுவோம். ம் சரிண்ணா. உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மச்சானுக்கு கால் பண்ணி கூப்பிடு, மச்சான் வந்து கூப்பிட்டு புரியுதா? மறுபடியும் பஸ்ஸில் அலைஞ்சிட்ருக்காத. ம் சரிண்ணா. பவி சமயம் ட்ரெஸ் எடுக்க போவாங்க சரியா? உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், எத்தனை ட்ரெஸ் வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? வேறு எதுவும் வேணும்னா சொல்லு, எடுத்துகிட்டு வருவாங்க. பவி சமயா ம் சொல்லுங்கள் மச்சான். சொல்லுங்கள் மச்சான். நான் ட்ரெஸ் எடுக்க போகிறீல்லாம் பிரியாளுக்கு ஃப்ரீ டைமில் கால் பண்ணிக்கோங்க. அவளுக்கு முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா? என்னென்ன வேணுங்கிறத எக்ஸ்ட்ரா எதுவும் வேணாலும் கேட்டு வாங்கி வச்சுருங்க சரியா? சரிங்க மச்சான். எருமைங்களா பைசா போட்டு கொடுத்தேன்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஆறாக்கானான்னு நினைக்க உனக்கு எங்கிட்ட பைசா இல்லையா? கோயில் கொடையோட அவனுக்கு 2 கொடுக்கணும்டா. திருந்திராதீங்க எருமைகளா. திருந்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். டிக்கெட் போட்டியா இல்லையா? நாளைக்கு தான் போடணும். சரி போட்டு வந்து சேர். பிரியா நான் எப்போ ஃபோன் பண்ணானா? ஆமாம் நான் இப்போ தான் பேசிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் கால் பண்ண பேசுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு பேர் வைக்க போறியாம்மா? ஆமாம் வைக்கணும்ல. கொடையோடையா கோயில் வச்சா? இல்லை யார் சொன்னா? இல்லை பைமணி சமயமணி தான் சொன்னாங்க, அதான் கேட்டேன். அம்மாவும் சொல்லிக்கிட்டாங்க. அப்படி தான் நான் நினச்சேன். சின்ன வேண்டாங்க, அதனால கொடைக்கு முன்னாடி சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு வீட்டுக்கு மட்டும். சிம்பிளாக வைக்க போகிற வீட்டுக்கு மட்டும்? வேணும் ஒன்று சொல்லியா? மைனி சரின்னு சொல்லிட்டா, வைங்கன்ட்டா. ம் சரிண்ணா. சரி நான் மாப்பிள்ளை சொல்கிறேன் சரியா? நீ வீட்டுக்கு வந்துடணுமா? சரிண்ணா. நீங்கள் எப்போ வருவீன்னு நானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வந்துடுவோம். எத்தனை நாள் லீவில் வரியா? 1 வாரம். ம் சரிண்ணா. அப்போ நான் 1 வாரம் அங்கே இருக்கட்டா? நீங்கள் போன பிறகு நான் இங்கே வரட்டா? இதெல்லாம் என்ன கேள்வியா? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், புரியுதா? அது வரைக்கும் தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதும் கிடையாது. உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்துக்கலாம். உங்கள் அண்ணன் சொன்னது காதில் விழுந்துச்சா? வீடு தானே பிரியா, அப்புறம் என்ன பர்மிஷன் கேட்க? என்ன நீ அவங்க கூட சொல்லண்ணா? சரி நான் சொல்கிறேன் மாப்பிள்ளாட்ட சரியா? எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்துட்டு போவோம். ம் சரி. ரொம்ப நாள் வேண்டாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும். சரி நான் சொல்கிறேன். யாருக்குமே சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்துட்டு போன்னு சொன்னோம்ல, நீ அப்போ சாட்டர்டே சண்டே இங்கே வந்துருக்க வேண்டியதானே? சரி நான் வரேன். பஸ்ஸில் அலையன்னு வருத்தப்படாது, அப்படி தான். நீ வராதா இருந்தால் சுனில் ஃபோன் பண்ணி சொல்லு, கூட்டிகிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கூட்டி கூட விடுவான் சரியா? ம் சரிண்ணா. அவங்க சொன்னாங்க 2 வருஷம் நீ இருந்துக்கோங்க வீட்டில், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து தனியாக ஃபீல் பண்ணுவேணும். இப்போது நீங்கள் எல்லோரும் இல்லாதது ஒரு மாதிரியே தானே இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அங்கேயே இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தால் இந்த ஃபீலிங் வராதுல்லண்ணா. அப்படியா என்னாச்சு? சரி வருத்தப்படாத சரியா? சிவா இருந்தாலும் நீ இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியா? நாங்களும் வந்துடுவோம்ல. ம் சரிண்ணா. சரி பிரியா, நீ என்னைக்கு இருந்தாலும் எப்படியும் அங்கே வீட்டுக்கு போய் தான் ஆகணும் சரியா? அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்காத. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரியாம்மா? நான் வருத்தப்பட்டுருக்கக்கூடாது. தூங்குறியா? வச்சுட்டு தூங்கு. ம் சரிண்ணா. சரி வைக்கட்டா? சரி வச்சுட்டு தூங்கு, எதையும் நினச்சி வருத்தப்பட்டுருக்காத. சரிண்ணா. சரிடா நீங்களும் வைங்க, வச்சுட்டு தூங்க. சரிடா வைக்கும். நந்தினி நந்தினி தூங்கிட்டு வரலாம். நந்தினிம்மா சொல்லுங்க மாமா. தூங்கியே செய்தேன். அப்போதே கூட்டலாம். இங்கே ஒருத்தக்கணும் தூங்குத பாரு, ஏன்றிவா. சரி எனக்கு டயர்ட் ஆகிட்டு மாமா, அதான் கண்ணை செஞ்சுட்டு பேசிட்டீலாம். ஏம்மா உடம்புக்கு இது முடியலையா? இல்லை எவ்வளோ நாள் வீட்டில் பெட்லேயே இருந்துட்டேன்ல, இன்னைக்கு கொஞ்சம் அங்கேயும் அலைஞ்சு டயர்டாக இருக்கும் மாமா. அதான் அப்போதே சொல்லிட்டு இருக்கலாம், பாப்பா தூங்குதா, நீ கொஞ்சம் தூங்கணும். ஏம்மா இப்படி பண்ணுற? சரி வா உள்ள வந்து போடுவா. வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறவங்க மடியில். சரி கட்டிலுக்கு வா, மடியில் படுத்துக்கோவா. கொஞ்ச நேரம் இது நல்லா இருக்கும். எவ்வளோ தடவை இப்படியே படுக்க போகிறா? கூறுக்கு வலிக்க போகுது, எந்திரி. ஆமாம் கொஞ்ச நேரம் மாமா. நீ ஏற்கனவே இப்படி எதை சொல்லிட்டு இருப்பேன். வா தூக்கிட்டு போகிறேன். அப்போ அங்கேயும் மடியில் படுக்கட்டா? சரிந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன், வா திட்டு போட்டோம்மா. வேண்டாம் நடந்து வரேன். பால் குடிக்கலாமா? குடிச்சிட்டு தூங்குதியா? வேண்டாம் தூங்கி எஞ்சி பிறகு குடிச்சுக்கிறேன். ஒரு பாப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? குடிச்சிட்டு போடேன், எடுத்துட்டா. வேண்டாமா. ஆட்டம் பிடிக்காது, எந்திரி.
வா கட்டில் வா. இரு நான் எடுத்துகிட்டு வரேன், குடிச்சிட்டு தான் படுக்கணும், இல்லை அடிப்பேன். ம். மாமா சொல்லு சொல்லு. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா ஊருக்கு போகிறேன்னு? இல்லை இனிமேல் தான் சொன்னேன். என்ன நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? ஏக்கு இருக்குச்சுன்னா எங்கேயே இருக்கவா? அது உங்கள் விருப்பம். எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு, இருக்கவா? ம். இங்கே எங்கேயும் இருங்க. என்ன ரொம்ப வேலையாக இருக்கீங்களா? பார்த்தா தெரியலையா? வேலையை இருக்கேன்னா சும்மா இருக்கேன் நான். நாங்கள் அப்படி வெளியே போட்டுமா நானும் பாப்பாவும்? எதுக்கு எங்கே பிரியா? பேசாமல் இருங்க. வெளியே போய் அவ்வளோ பேர் வேலையும் கெடுக்குதுக்கா? நான் எங்கே வேலையை கெடுத்தேன்? அவங்க வேலையை வெளியே போனால் எல்லோரும் பாப்பா தான் தூக்குவாங்க ஆசைப்பட்டு. அப்புறம் வேலை ஒன்றும் நடக்காது. அது எல்லோரும் என்ன தான் ஓட சொல்லுவாங்க. கொண்டாடி பிள்ளைகளை வீட்டில் வைக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்து எல்லோரும் அந்த பிள்ளையை தூக்க தான் செய்வாங்க. வேலையை கெடுத்தான்னு சொல்லுறதுக்கா? அப்படி ஏக்கு நீ கூப்பிட்டுருந்தீங்க, நான் ரூமில் இருந்திருப்போம்ல. ரூமில் ஒன்று மட்டும் தனியாக விட்டு வர முடியுமா? புது இடத்துல அங்கேயே உனக்கு ஒன்றும் தெரியுது. அதை நான் இருந்துக்குவேன் நீங்கள் வர வரைக்கும் ரூமுக்குள்ள. தனியாக நீ பாப்பா பார்த்துக்கிடுவியா? ஆ பார்த்துக்குவேன். என்னை ரூம் நூல் விட்டுவாங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் ரூமில் இருந்துக்கிறேன். வீம்பு பண்ணாத, சொன்ன கேளு. இரு. வீம்பு பண்ணலை. இங்கே இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ரூமில் இருந்துக்கிறேன். அங்கேருந்து தனியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் தான் நான் இங்கே கூட்டு கொண்டு வச்சுருக்கேன் என் கூட. அப்புறம் நீ அங்கே போய் இருப்பேங்க. இங்கே இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உங்களை தான் மாமா கூட வேண்டியது இருக்கும். டிஸ்டர்ப் ஆகணும்னா உங்களுக்கு வேலை, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ரூமில் இருந்துக்கிறேன், என்னை கொண்டு விட்டுவாங்க. நானும் பாப்பாவும் வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம்ல, இங்கே உட்காந்துட்டே இருக்கோம். அங்கே டிவி பார்ப்போம். போ அப்போ சூப்பராக போய் படுப்போம். இங்கே நான் படுக்கலை. இப்போ என்ன செய்யணுங்க? என்னை வீட்டில் விட்டுட்டு வாங்க, நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எப்போதும் போல வாங்க. உன்னை அங்கே விட்டுட்டு வந்தால் என் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். புரியுதா புரியலையா? என்ன வேலை ஓடாது. வேலையும் போக விட மாட்டேங்கிங்க, இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வெளியே போனால் பிள்ளைகளுக்கு எப்போ வெளில பார்த்தோன்னு ஆசைப்பட்டு எடுக்கணும்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நினைக்கிறேன். இப்படி எவ்வளோ நேரம் இருக்க சொல்லியது எனக்கு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், போ சோஃபாவில் போய் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம். எனக்கு படுக்க முடியாது. என்னை வீட்டில் வந்து விடுதலை எப்படி? இல்லைன்னா நாங்கள் அப்படியே வெளியே போயிடுவார் நானும் பாப்போம். அப்போ ஏன் காலைல வந்தேன்? வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே? இங்கே வெளியே விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டில் இருந்திருப்பேன். ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டு போகணும் இன்னைக்குள்ளே. சரி உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து இப்போ இங்கே இருக்கேன். சொல்லும் போதே கேட்க மாட்டா. சரின்னு சொல்லிட்டேன், நான் வேலையை பாருங்கள். கோவப்படாமா, சொன்னால் புரிஞ்சுக்கேன். கோவம் நான் படல, நீங்கள் தான் படுறீங்க. சரி, நீ ஏதாச்சும் வேணுமாம்மா? சாப்பிட்டியா? எனக்கு ஒன்றுமே வேண்டாம். கோவப்படான்னு சொல்லிட்டோம்லாம். பேசாமல் வேலையை முடிங்க. ஆமாம், அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட கொடுக்க சொன்னாங்க. நீ வேண்டாம் வேண்டாம்னா எப்படி? பாப்பாவுக்கு எப்படி பால் கொடுப்பேன்? நான் கொடுத்துக்கிடுவேன், நீங்கள் பேசாமல் இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. சாப்பிட்டா தானே கொடுக்க முடியும். என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். எனக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டு விட, நீங்கள் பேசாமல் இருங்க. சரி சொல்லு, நான் வாங்கி தரேன். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் பேசாமல். உங்கள் ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது. கொஞ்சம் குரலை வசதிட்டா போதும், இருந்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சிருவோம். மே கமிங் சார். வாம்மா உள்ள வா. சொல்லுமா என்ன? சார் நேற்று நீங்கள் கொடுத்த ஃபைலெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கு, அதை இங்கே வச்சுட்டு நீங்கள் கொடுத்ததை அனுப்பிவிடணுமா சார்? ஆமாம், அதை நான் நேற்றே சொன்னோம்ல, இன்னும் அனுப்பிவிடலையா? சார் அதை இப்போ தான் சார் காப்பி பண்ணியிருக்கோம். சரி முடிச்சுட்டு நீ கேட்டால் அனுப்பிவிடுங்க சீக்கிரமா. ம் ஓகே சார். அதோட 2 ஃபைல் சைன் போட்டு கொடுத்த மாதிரி அதையும் சேர்த்து அனுப்பிவிடுங்க. ம் ஓகே சார். ஃப்ரேம்ட்டு ஒரு ஃபைல் கொடுத்தேன், ரெடி பண்ண சொல்லி. ரெடி ஆகிட்டா என்னன்னு கேட்டோம். ப்ராஜெக்ட் ஓகேவானு அதை அப்படியே ஹார்ட் டிஸ்கில் ஒன்று காப்பி பண்ண சொல்லி, சரியா? பண்ணி கொண்டு வாங்க. ம் ஓகே சார். அவ்வளோதானே? ம் அவ்வளோதான் சார். நான் இப்போ 2 ஃபைல் பார்த்து சைன் பண்ணி கொடுக்கேனே, அது ரேஷ்மாட்ட கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு இதை நாளைக்கு அனுப்பி விட்ருங்க என்ன. அப்புறம் நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன், ஊருக்கு போகிறேன், சரியா? இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும். சார் லீவ் இருக்கீங்க, எத்தனை நாள் சார்? 1 வீக் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரிட்டன் நான் இங்கே வரேன்னா இல்லை மும்பை பிரான்ச் போகிறேன்னா 1 வீக் அப்புறமா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஓகே சார், நீங்கள் இங்கேயே வரலாம்ல சார்? எனக்கு ஓகே தான், இங்கே வர பார்த்தாலும் என் ஒய்ஃப் இங்கே வேண்டாங்கல்ல. ஏன் சார், உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லையா? உங்களுக்கு அப்படி தோணுதா சார்? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மும்பையில் இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் 2 பேரும். அதனால் அங்கே நான் வேலை பார்த்தோன்னா அங்கே எல்லோரும் மொத்தமாக இருக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்க ஊரில் இருக்க போகிறது இல்லைல்ல, என் கூட வந்துடுவாங்க. அதான் கேட்காங்க. இங்கே வந்தாலுமே அவங்க தனியாக இருப்பாங்கல்ல, அதான் சொல்கிறாங்க. ஓகே சார், அடிக்கடி வந்துட்டு போங்க சார் பிரான்ச்சுக்கு. ஓகே நான் வரேன்னு. ம் ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்கள் மேடம், பண்ணுறேன். பாப்பாவை கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் தான். இட்ஸ் ஓகே மேடம், கொடுங்க நான் வச்சுக்கிறேன். வெளியில் கொண்டு போக வேண்டாம், இங்கேயே வச்சுருக்க முடியுமா நான் வர வரைக்கும்? ஏன் மேடம்? இல்லை வெளியே போக வேண்டாமா ப்ளீஸ்? ம் ஓகே மேடம். சார் இருக்காங்களே. சார் ஒர்க் பண்ண கூப்பிட்டா இங்கே இருப்பீங்கள்ல, ஒர்க் பண்ணுவீங்கள்ல, அப்புறம் என்ன? ம் ஓகே மேடம், கொடுங்க நான் வச்சுக்கிறேன். ஏன்ட்டு தந்துட்டு போக வேண்டியதானே, அதுக்கு ஏன் அவ்வளோ கூப்பிட்டுட்ருக்கேன்? போடா பாப்பா தந்துட்டு போ, நீ போமா. நீங்கள் வேலையை பாருங்கள்,
அதுக்கு தான் நான் அந்த பொண்ணை கொடுத்துருப்பேன். வேலையை பார்க்கதான் அதுக்கு பாப்பா வைக்க மாட்டேன்னு சொல்ல கொடு. வேலையை சீக்கிரம் முடிக்கணும்ல, வேலையை பாருங்கள். நான் அந்த பொண்ணை பார்த்துக்குவேன், நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்கிறத கேட்க மாட்டேக்கல, சொன்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் இரு. நந்தினி, ஏ நந்தினி, ஏ நந்தினி, எந்திரி நந்தினி, ஏ நந்தினி, என்ன? வா சாப்பிட்டு வா, சாப்பிட்டு வந்து போடு வா. வேண்டாம், தூக்கம் வருது. சாப்பிட்டு வந்து தூங்குனே வா, எந்திரி. எனக்கு தூக்கம் வருது, நான் பசிக்கலை. நான் தூங்கி ஏஞ்சி சாப்பிட்டுக்கிறேன். அரை வாங்கிடாத, ஏஞ்சி வா. நீங்கள் வேணா போய் சாப்பிட்டு வாங்க. எனக்கு பசிச்சுன்னா நான் ஏஞ்சி கேட்க அப்போ வாங்கி கொடுங்க. பசிக்குதா பசிக்கலையே நான் கேட்கல, ஏஞ்சி வானா வந்துடணும். சரி வாரேன், ஆனால் சாப்பிட சொல்லாங்க. வேறு எது கூட கூப்பிட்டு போகிறேன்? பசிச்சா தானே சாப்பிட முடியும். நான் எது சொன்னால் உனக்கு கோவம் வருதுலாம் நந்தினி, கேட்க மாட்டேக்கல. அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்க? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிட்டு இருக்கலாம்ல. சரி வா, உன்னை ரூமில் ஒன்று விட்டு வரேன் வா. இன்னும் நான் உன்ட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சரியா? உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணிக்கோ. நான் எதுவும் செய்யணும்னா சொல்லு, நான் செய்கிறேன். நான் எதுவுமே எடுத்து சொல்ல மாட்டேன், பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன். வா எந்திரி, ரூமில் விட்டு வரேன். எந்திரி எந்திரி. நான் இருக்கேன் இங்கே. அங்கே வச்சுட்டு போனாலும் உங்கள் மைண்டெல்லாம் அங்கே தானே இருக்கும். நீ இருந்துக்குவேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்ன? எனக்கு கவலை இல்லை. மேடம் எந்திரிங்க, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் கொண்டு விடணுமா இல்லைண்ணா ஹோமில் அனுப்பிவிடலா கூட? ஏன் இப்படி பேசுகிறீங்க? இருக்கேன், நீங்கள் வேலையை பாருங்கள். விருப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்காங்க இங்கே, புரியுதா? கஷ்டப்படாதீங்க, இனியும் கஷ்டப்படுத்தாதீங்க. கிளம்புங்க. என்ன இப்போ சாப்பிட வரணுமா? சரி கூப்பிட்டு போங்க, சாப்பிட வரேன். இல்லை வீட்டில் ஒன்று விட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பண்ணி தருவாங்க, அது சாப்பிடுங்க. எதுக்கு கோவப்படுத்தீங்க? நான் உண்மையிலுமே கோவப்படல. அப்புறம் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நேரம் ஆகுது, வேலையை பார்க்கணுமா வேண்டாமா? எந்திரிங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்றைக்குமே நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வரக்கூடாது சொல்லியாச்சு. ம் சரி. எதுக்குமே என்கிட்ட பர்மிஷன் கேட்கக்கூடாது. எதுக்கு? கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுக்கு தான் சொல்கிறேன். எந்திரிங்க, நேரம் ஆகுது. நான் லஞ்ச் டைமில் கொண்டு விட்டு வந்துடுறேன். சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டேன்ல, வாங்க சாப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே தான் சாப்பிட போகிறீங்களா? ம் ஆமாம். சரி, ஹோமில் கூட்டு போய் சொல்கிறேன். என்ன வேணும்னு சொல்லுங்கள், தருவாங்க, சாப்பிட்டு வாங்க. நீங்கள் கூப்பிட்டு போகலையா? நீங்கள் சாப்பிட வரலையா? எனக்கு தெரியும் எப்போ சாப்பிடணும். போங்க. கோவப்படாதீங்க. ஹோமல், ஹோமல் இங்கே வாமா. சார் சொல்லுங்கள் சார். தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, லஞ்ச் பிரேக் தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்கள் சார், பண்ணுறேன். இவங்களை கேண்டீனுக்கு சாப்பிட கூப்பிட்டு போங்களேன். உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி கொடுத்துருங்க. சாப்பிட்டு முடிஞ்சோடனே காரில் ரூமில் கொண்டு விட்டு வந்துருங்கம்மா. ம் ஓகே சார். ரூமில் கொண்டு விட்டு சொல்கிறீங்களா? இதுக்கு நான் சாயந்தரம் தான் போவேன் உங்கள் கூட. வேண்டாம், ரூமில் போயிருப்போம், கூப்பிட்டு போமா. இருக்கு, நான் உங்கள் கூட வரேன். இல்லை நான் ஒர்க் முடிச்சு தான் வருவேன், போய் ரெஸ்ட் எடுங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியல, ஒர்க் எப்போ முடியுதோ அப்போ வருவேன். சாரி, மன்னிச்சிடுங்க. இது ஆஃபீஸு, ஸ்டாஃப் இருக்காங்க. ம் சரி. தூங்கிட்டாளா? சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலையா, கோவத்துலேயே படுத்துட்டாளானுமோ. நந்தினி, ஏன் நந்தினி தூங்கிட்டு இருக்காளா? நல்லா சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலையா. சரி ட்ரெஸ்ஸை மாற்றி வரும், அப்புறம் எழுப்பி கேட்டுக்கலாம். குட்டிமா உங்கள் அம்மா சாப்பிட்டாலான்னு? சரி சரி, அதான் எதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. அப்பா தானே, வேற யாருமா? தொட்ட உடனே சீங்கிடுவான். வா. குட்டிமா ஆளாத, பால் குடிச்சிட்டா போட வந்துருங்கண்ணே. நந்தினி, நந்தினி, இந்த ஒன்று தானே நந்தினி கூப்பிட்றேன், என்னன்னு கேட்க மாட்டேக்கேன். பக்கத்தில் தானே படுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன சொல்லுங்க, காது கேட்கு. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டாச்சு. போய் சொல்ல மாட்டேக்கலாம். சாப்பிட்டுட்டேன். சாப்பிடலன்னா அவரை வந்தப்புறம் கோவப்படுவீங்கன்னா. எந்த சேர்ந்து கொடுத்தானே? நீங்கள் தொட்டவனை தான் சின்னிக்கிட்டு இருக்கேன். தூங்கிடுவேன் இப்போ. என் மேலே கோவமா? இல்லையே, எதுக்கு? இல்லை மத்தியானம் வீட்டுக்கு கூட்டி கொண்டு கூட சொல்லிட்டேன்ல இருக்கு. இல்லை கோவப்படைக்கு என்ன இருக்குது? தப்பு என் மேலே தான் இருக்குது. சரி சாரிம்மா. விடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் போய் சொல்லக்கூடாது, நீங்கள் மட்டும் போய் சொல்லலாமா? கேக் அப்படி கேட்க? நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லான்னா தெரிலல்ல, அப்புறம் எப்படி அங்கே சாப்பிட்ருப்பியா? நான் ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கும்போது தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்துடுவீங்களோ. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? பாப்பா தூங்கிடும், நான் சாப்பாடு தரேன். என்னையை மட்டும் எழுப்பியிருக்க வேண்டியதுனே, பாப்பாவும் சேர்த்து எழுப்பி விட்டீங்களா? வந்தோடனே கூப்பிட்டேன், நீ எந்திக்கல. அந்த தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, சரி பாப்பா மேலே கை போட்டா பாப்பா அழுதுருவான்னு தெரியுமா, ஒன்று எழுப்புனே கோவப்படுவேன்னு நினச்சேன். அதான் பாப்பா மேலே கை வச்சு பாப்பா அழுதுட்டா, நீ எஞ்சிருன்னு தெரியும்டா. இப்போ வேனுக்குனதே பாப்பாவை எழுப்பி விட்ருக்கிய. ம், எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கிய? எழுப்புனே எந்திக்கிறா, நீ உடனே எந்திக்கிறாள். என் குரலில் கேட்டாலே படுத்துருக்கேன்னு, கோவத்தில் படுத்துருக்கேன்னு நினச்சேன். அதான் நானே எழுப்புனே சண்டை போடுவேன். பாப்பா எழுதா தானே எழுந்திருவேன்ல. ம், நான் ரீசன் ஆக மாட்டேன்ல. அதுக்கு தூங்கிட்டு இருக்கல எழுப்பி விடுவீங்களோ?
சாரிம்மா. இருங்க அவன் தூங்கட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. எங்களுக்கு தனியாக வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க? வேலையே இங்கே வந்து பார்க்கலாம்லாம். சாரிம்மா. சும்மா சும்மா சாரி சாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். வயிறு பசிக்குமா அம்மாக்கு? பாப்பா தூங்கலையா? சரி வாங்க, நான் பாப்பா வச்சுக்கிறேன். சாப்பாடு வைங்க. சாப்பாடு எட்டு வரியா? ம். குட்டிமா வரீங்களா பாட்டா? நல்லா தூங்கியிருப்பான். தேவையில்லாமல் எழுப்பி விட்டுட்டு இப்போ தூங்குதல பாருங்க. நான் கூப்பிட்டு வந்து நீ எழுந்திருக்க வேண்டியதானே? உன்னை ஏன் தூங்க சொன்னா? எனக்கு தெரியாது. சாப்பிட தருவேன், சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். சொல்லியாச்சு. நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சும் தூங்க வைங்க. 2 பேர் தூங்கினா சரி தான், இல்லை விடிய விடிய முழிச்சிருந்தா சரி தான். பனிஷ்மெண்ட்டா சாப்பாடு கொடுத்து? ஒழுங்காக வந்து ஏன்ட்ட சாப்பாடு கட்டிருக்கணும். ரத்தை விட்டுட்டு. பாப்பா பாத்தியா பாப்பா, உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்கணும்? சாப்பாடு போட்டு வேலை வாங்குதா பாரு. நான் என் பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன். நான் ஒன்றும் சொல்லியே, விளையாடுங்க. விடிய விடிய உட்காந்து விளையாடுங்க 2 பேரும். பாப்பா நம்ம விளையாடுமாம்மா? போ, வயிறு பசிக்கு சாப்பாடு இட்டோம். வேற இருங்க. ஓகேம்மா. என்னாச்சு? நவுண்டு போடுறீ பத்தியா? உங்கள் அம்மா கோழுப்பு போரு. அப்புறம் வாங்கி மூஞ்சில் ஒன்று விடு. எங்கிட்டு படுத்துடக்க ஒன்று மேலே படிக்கலன்னு கீழே போடு. ஆளப்பரு இவ்வளோ பெரிய கட்டில் ஒன்றும் படுக்க இடம் இல்லையோ. மனுஷன் பகல் முழுசாக உட்காந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால் சவுடால மேலே வந்து படுத்துடக்கா பாரு. மூஞ்சில் வாங்கி ஒரு மிதி கொடு, சரியா வருவோம். கீழே இறங்கி போடுறீ. முடியாது, இப்படி தான் படுப்பேன். வர உங்கள் அம்மா சொன்ன சொல்ல கேட்க மாட்டேக்கா. அப்போ வளர்ந்த உடனே நீ ஆட்டி கொடு. என்னம்மா கம்பை வச்சு விரட்டி சாத்துறேன் வளரும். ஓடு உங்கள் வீட்டுக்குன்னு விரட்டி விட்றேன்னு. விரட்டுவீங்க 2 பேரையும் சேர்த்து நான் விரட்டி போடுவேன். அப்பாவுக்கு இப்போ கரண்டி எடுத்துகிட்டு வரணுமான்னு கேளு. ஏற்கனவே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது பாக்கி. பத்தியா நீ வந்தோடனே என்ன மிரட்ட மாட்டேத வருங்கம்மா. பையன் விட்டு போச்சே. மாமா காலை எப்போ கிளம்பணும்? காலை 8 மணிக்கே போகணும், சரியா? 8 மணிக்கு வா. ஆமாம், அப்போ தான் நைட்டு வீட்டு போக முடியும். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டே இல்லையா? நல்லது. இங்கே 10 மணி வரைக்கும் வராமல் இருந்துக்கிட்டு நான் ஒத்திர பாப்பா வச்சுட்டு எப்படி பேக் பண்ணேன்? பாப்பா தூங்கவே இல்லையா வந்து? தூங்குனா அவள் தூங்குன நேரம் நீ என்ன பண்ண? துணி மடிச்சு எடுத்து வச்சிருக்கலாம்ல, நீ தூங்குனியா? இல்லைண்ணா டிவி பார்த்தேன். கொழுப்புடி உனக்கலாம். டிவி பார்த்தல, துணி மடிச்சு பேக் பண்ணியிருக்கலாம்ல. எங்கள் ட்ரெஸ்லாம் பேக்கில் தான் இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸு தான். என் ட்ரெஸ் பேக் பண்ணலையாம்மா? உங்களுக்கு ட்ரெஸ் இங்கே வைக்கணுமா? அதை கேட்டுட்டு தான் பண்ணணும்னு பார்த்தேன். சொல்லுங்கள், இப்போ வேணால் பண்ணி வைக்க. இப்போ மேடம் முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லி வச்சுல அங்கருங்கன்னு. வேற வேணா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே. என் பிள்ளையே பாருடி, அது பாட்டு அழகாக படுத்து கிடக்கு பாரு. சேட்டை பண்ணாம நீனே இருக்கியே. உங்கள் பிள்ளைக்கு சேர்த்தா நான் பண்ணுதேன். பண்ணுவேனல்லா, 2 கொடுத்தோம்னா நல்லா பண்ணுவேன். ஆமாம், அண்ணா எல்லாரும் கிளம்பிட்டாவளா? அது கிளம்பியிருப்பாவில, காலையில் போய் இறங்கிடுவாங்க. மாமா போன தடவை தான் முளைப்பறியும் எடுக்கலாம் மாமா. இதில் நீங்கள் பாப்பா வச்சுக்கோங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். தொழில் உடிச்சு விட பார்த்துக்கேன். பச்சை பிள்ளைய போட்டுட்டு முளைப்பறி எடுத்து சுத்த போட்டான் திருதுருவேன். போன தடவையும் சுத்தவே இல்லை தெரியுமா? உங்களால் தான். அது ஓன் தப்பு. நான் உன்னை போவேன்னு சொன்னேன், கிளம்பி வாழ்ந்தானே சொல்லிட்டு போனேன். நீ போக வேண்டியதானே கண்ண கூட. நீங்களும் என் கூட வந்திருக்கணும். அப்பா நம்ம 2 பேர் இருக்காங்களா? நல்லா குழஞ்சிருவா உடனே தான். நீங்களும் அப்போ பாப்பா கொண்டு என் கூட வாங்க. பாப்பா அழுதானா நான் பாப்பா வாங்கிக்கிறேன், நீங்கள் ஓட வச்சுக்கோங்க. நான் வரலப்பா. பிரியா பேபி எல்லாம் எடுத்து கூப்பிட்டு போ, மாற்றி எடுத்துகிட்டு போங்க. ஓகே டன். பாப்பா இப்போ நீங்கள் பார்த்துக்குவீங்களா? பார்த்துக்குறேன் தாயே, போ. நீங்க தானே வைக்கிறியே. பிள்ளைகளை நாங்கள் தூக்கிட்டு சுற்றணும், நீங்கள் ஃப்ரீயாக சுற்றலாம்னு வைக்கேன்னு. இந்த தடவை நான் கோயிலை ஃப்ரீயாக விட்றணும் சொல்லியாச்சு. பிடிச்சி வச்சுன்னா சாத்தி போய். பார்த்தீங்களா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? போன தடவை கூட தாண்டி இருந்திருக்கேன். என்ஜாய் பண்ண விட்டியா நீ? 4 பிள்ளைகள்கிட்ட பேச விட்டியா? சைட் அடிக்க விட்டியா? நீங்கள் வேறு சரியில்லை. எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? தெரியும்னா பைத்தியம், பசங்களோட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது தான். ஆட்டங்கிட்டம் பார்த்துட்டு. சரி எங்கேயும் போங்க. மாமா பாப்பா கயிறு கட்டு ஒன்றுமே எடுக்கலையா நீங்கள்? என்ன எடுக்கணும்? என்ன இப்படி கேட்குங்க? உங்கள் பிரின்சஸ்லாம் அவளுக்கு ஏதாச்சும் போடலாம். சொல்லு, போடுறோம். என்ன வேணும் உனக்கு? எல்லாமே உள்டா தாண்டி நீ பண்ணிகிட்ருக்க. எங்கள் அம்மானோடனே நீ இந்த ஆட்டம் ஆண்டிகிட்ருக்க, அது தெரிஞ்சுக்க. என்ன ஆட்டம் ஆடினவ? ஆமாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன்னா வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கண்ணா அழகா போட்டு உங்கள் அம்மா தானே கூப்பிட்டு போகணும். உங்ககிட்ட தானே இருக்கணும். டெலிவரி உங்ககிட்ட தானே பார்க்கணும். கயிறு கட்டு மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க. அது மட்டும் தான் மாப்பிள்ளை செலவு தெரியுமா? சாப்பாடு மட்டும் தான் நாங்கள் பொங்கி போடணும் தெரியுமா? நீங்கள் தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, கோடில் கம்மல், செயின், மோதிரம் ஏதாச்சும், அப்புறம் கொலுசு, கொடி இதெல்லாம் போடணும். பாப்பாவுக்கு தொட்டடு, அதுக்கப்புறம் உனக்கு சரியெல்லாம் எடுத்துடணும்ல. அப்புறம் இங்கேயெல்லாம் கட்டிகிட்ருக்க. நான் எங்கள் அம்மா பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கி வருது இல்லை கேட்கேன். உனக்கு வளகாப்போ நான் வச்சுருக்கேன். டெலிவரி எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. மரியாதை கயிறு கட்டுக்கு உங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் போட சொல்லியாச்சு. செய்ய வேண்டியது இதாட்டு செய்தார் அவங்க அப்பா. வாய் பேர் பேச்சுகள் பெருசாக பேசுறது. ரொம்ப வாய் பேசாதீங்க.
நான் பிறந்தேன்னு சொன்னேன் வளகா போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு. நீங்கள் தானே விட மாட்டேனீ. எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாரா என் பிள்ளைக்கு நான் வளகா போட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லலைல்ல. நீயா போகிறேன்னு நான் விட முடியுமா? எனக்கு தான் வளகா போட்டு தவ என்கிட்ட தான் சொல்லணும். எங்கள் அப்பா என்கிட்ட தான் கிடச்சி. நீங்கள் தானே விட மாட்டேனீ. நான் போகிறேன்னு தானே சொன்னேன். போயிருக்க வேண்டியதுதானே. எங்கள் அப்பா கோவத்தில் சமயம் பண்ணி வளகா போட கூட்டு போச்சுலாம். அப்போ எங்கள் அப்பா கேட்டுச்சிட்ட வளகா பற்றி. நீங்கள் அதுக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீரா? அதுக்காக நாங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? அது எங்கள் கற்று என்ன வருது? நீங்கள் தான் சொல்லணும் இவ்வளோ கட்டாயமாக நாங்கள் செய்தோன்ட்டு. சரி ஊருக்கு போகிறோம்ல, நான் எங்கள் வீடு போகிறேன். போயிட்டு ஒரு 2 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கயிறு கூட்டுவாங்கன்னு எங்கள் அம்மா எல்லாத்தையும் செய்வா. எங்களுக்கெல்லாம் மான பக்கம் இருக்குது. யார் வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம். யார் பிள்ளைக்கே வாங்கி போட்டிருக்கு. என் பிள்ளைக்கு நான் போட மாட்டேனா? யாரும் போடானவன். யார் பிள்ளைக்கு போட்டிருக்கிய? உனக்கு போட்டிருக்கலாடி. 2 செயின் போட்டிருக்கான்ல. நீ யார் பிள்ளையே தானே. மாமா அப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. மரியாதையாக என் பிள்ளைக்கு போடணுன்னு போட்டுருங்க சொல்லியாச்சு. ஒரு பொண்ணு செயின் சரியா, ஒரு பொண்ணு கை செயின் சரியா, ஒரு மோதிரம் என் குட்டி பிள்ளை விரலுக்கு, ஒரு கொலுசு, ஒரு கொடி. சரி இதெல்லாம் வாங்கி தருவோம். எங்கள் அப்பா பைசா மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேண்ணா. இந்த வழி நீ பேசலாமா? என்கிட்ட பைசா வைங்க, என் பிள்ளைக்கு வாங்கி விடுவாங்க. உங்களுக்கு போட தானே சொன்னியே வாங்கி போட்ட சரி தானே. யார் பைசாலாம் என்ன? ஊரில் போய் எடுத்துக்கிடுவோமா? என்ன வேணும், என்ன எடுக்கணும்னு சொல்லு. கம்மல் போட முடியாது மாமா. இப்போ அது மொட்டை போட்டு காது குத்தும் போது தானே போடணும். கம்மல் வேண்டாம் என்ன. பாப்பாவுக்கு செயின் எடுப்புமா? குட்டியா கழுத்தை ஒட்டி. எடுப்போம். அப்புறம் கொலுசு கொடி எல்லாமே கோல்டா? வேண்டாம் வேண்டாம், செயின் மட்டும் தங்கத்தில் எடுப்போம். கொடியும் கொலுசு வெளியில எடுப்போம்ண்ணே. ஏன் தங்கத்தில் எடுப்போமே? வேண்டாம் மாமா, இப்போவுமே அவளுக்கு இருக்குது தங்கத்தில். செயின் மட்டும் போதும். கொலுசு போட்டால் தான் பாப்பாக்கு நல்லாயிருக்கும். சரி இவ்வளோ சொல்லியிருக்கேன். உங்கள் ப்ரின்ஸஸ் வேறு கொடுத்துருக்கேன். எனக்கு கிஃப்ட்டு ஒன்றுமே கிடையாதான். நானே உங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கேன் காணாதான். இனிமேல் என்ன கிஃப்ட் வேணும்? பார்த்தீங்களா ஏமாத்துறீங்க. பட்ஜெட் போட்டிங்க போல, சொல்லிட வேண்டியதானே. எனக்கு ஒரு குட்டி செயின் வேணும். அப்புறம் மெட்டியும் மாற்றி தரணும். பட்ஜெட் எப்போ போட்டிங்க? மத்தியானம் வந்தா? பைசா இல்லையா? முந்தி சேலரி சேஃப்டியாக இருக்கும். இப்போ மாதம் மாதம் ரன்னிங் ஆகிட்டே இருக்கா. என்ன கதை? யாருக்குனே சேஃப்டி பண்ணது தான் இருக்குது. யாருக்குனே அதில் கொஞ்சம் செலவு பண்ணியாச்சு. கல்யாணம் செலவு பார்த்துருக்கலாம். பிரியாளுக்கு, நம்மளுக்கு, உங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும். எல்லா இடத்துலவும் நீங்களா பார்த்தீங்க? கல்யாண செலவு இன்ன வரைக்கும் ஃப்ளைட் செலவு, வந்த செலவு, போன செலவு எல்லாம் சேர்த்து எப்படி ஆளுக்கு 5 காலியாக இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்குது? அது ஒரு 15 கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். 15-17 இருக்கும். அவ்வளோ காலி பண்ணிட்டீங்களா? பின்ன ஃபஸ்ட்டு 1 தானே, 1 அதுக்கப்புறம் தான் 1.5. அப்போ கார் எடுத்துருக்கோம். பிறகு பைக் எடுத்தாச்சு. கல்யாண செலவு முடிச்சிருக்கு. மேலே 2 ரூம் எடுத்துருக்கலாம். பிறகு அம்மா கொஞ்சம் நகை பண்ணியிருக்காங்க. இப்போ சேலரி கூட்டியிருக்கா? ஏய் கேட்குங்க, அடுத்த மாதத்துலேருந்து அதே அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போடலான்னு பிளான் பண்ணுறியா? அதுக்கு தான் கேட்கேன். இப்போ சொல்லுங்கள். அப்போ சொல்ல மாட்டேன் போ. அதே தாண்டி போ. சொல்ல முடியுமா முடியாதா? கூடி இருக்கு 25. ஐ ஜாலி. என்ன ஜாலி? அப்போது எனக்கு தங்கத்தில் கொலுசு எடுத்து கொடுங்களேன். இப்போ போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சைடு 5 முத்து வச்ச மாதிரி. என் பிள்ளைக்கு சுத்தக்கான கால். அவா காலுக்கு எடுக்காண்ட என்ன தங்கத்தில். இப்போ உனக்கு தங்கத்தில் வேணுமா? ஓடு உங்கள் வீட்டில் போய் கேளு. உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் பெரிய இது மாதிரி பேசுதார்ல. என் பிள்ளைக்கு நான் செய்வேன்னு போய் கேளு. தங்கத்தில் எடுத்தாரு நானும் பார்க்க. எங்கள் அப்பா நான் கேட்டால் எப்படினாலும் வாங்கி தந்துடும். ஆனால் எங்கள் அப்பா உங்களை மாதிரி சம்பளம் எடுக்கலல்ல. கடை வாங்கி எடுத்துறோம். நாளைக்கு தான் கேட்கல. உங்கள் அப்பா கூட கடாங்க கூட இங்கேயே. அப்போ நானும் என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்ல. அது கேட்கும் போதில் நான் வாங்கி கொடுக்கணும்ல. இப்படி உனக்கே செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி? உங்கள் பிள்ளைக்கே எல்லாம் வாங்கி கொடுங்க. எனக்கு ஒன்று வாங்கி தராண்டா. சரி எந்த மூஞ்சி தூக்கிறத வாங்கி தரேன். எங்களுக்கு இமேஜ் இருக்குது, வாங்கி தராண்டாமே. எனக்கும் எங்கள் அப்பா இருக்குது. நான் கேட்டால் உடனே வாங்கி தரோம். ஆனால் எப்போ எங்கள் அப்பாவுக்கு முடியுமோ அப்போ நான் கேட்டு வாங்கி போடுவேன். வாங்கி தரேன் சொல்லிட்டேன்லடி. நாங்கள் ஒரு தடவை தான் கேட்போம், அவ்வளோதான். நான் வச்சு காலை போவேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோ. சரியா? எது வந்தாலும் ஓகே தான். அவ்வளோதான். வேண்டாண்ணா வேண்டாம் தான். நீ கேட்டு நான் வாங்கி தர மட்டும் சொல்லுவேண்ணா. ஏன் இப்படி அடம் பிடிக்க? நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு வேண்டாம். அப்போ நான் தானே ஃபஸ்ட்லேயே கேட்டிருப்பேன் என் தங்கத்தில் எடுத்தாங்கன்னு. ஏன் வெளியில் எடுத்தார சொன்னேன். சரி எடுத்துக்க. இப்போ என்ன? ஏன்னா வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை, விடுங்க. சரி வாங்கி வச்சுக்கோ. ஏன் ஆசை விடும்போது எடுத்து போட்டுக்குவோம். போடணும் வாங்கணும். சும்மா வாங்கி கொண்டு வீட்டில் வைக்க முடியுமா? வேறு ஆசை இருந்துச்சுன்னா கேட்க வாங்கிட்டேங்க. சரி கோவம்லாம் கோவப்படல, நீங்கள் கிண்டல் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்க. சரி தூங்குவோமாம்மா? காலை எழுந்திக்கணும்ல. தூங்குவோம். சரி எழுந்துச்சி ஒழுங்கப்படுங்க.
முடியாது. உங்களுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட்டு லேட்டாக வந்ததுக்கு. நான் இப்படியே தான் படுப்பேன் காலைல வரைக்கும். சொன்னா கேளு, அப்புறம் காலை உதறணுன்னு கீழே இருந்து கிடப்ப. முடியாது, நான் இப்படி தான் படுப்பேன். படுங்க பேசாம. எனக்கு என்ன சொல்லியாச்சு, திருப்பி கீழே விழுந்தனா என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. சரி.